உனக்கு சோறு வேணா நீ ஆக்கி தின்னு. சரி அப்ப உனக்கு சோறு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சுமூட் ஆர்டர் போட்டிருக்கேன். பிரியாணி பிரியாணி. நான் வெயில முழுக்க முழுக்க நான் ஆர்டர் போட்டு முழுக்க முழுக்க சாப்பிடுறேன். நான் வெயில அடுத்து சாக நான் உலக சாவு என்ன இதுக்கு நீ கல்யாணம் பண்ண? நான் உலக நீ வேணாம்டா. நீ எனக்கு வேணாம் நான் சொன்னா நீ வேணும்னே. நீ எல்லாம் எனக்கு புருஷனா இருக்க தகுதியே இல்லாதவன். நான் வெயில அடுத்து நான் சாப்பிடாம கொத்தனாரல பார்த்து நான் பட்டியா நீ மரியாதையா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிரு. என்ன குழம்புல மீன் குழம்புல வச்சு போட்டு கொண்டு போடுவேன். மரியாதையா பேசுறேன். ஆம்பளை மரிக்க கத்துக்க. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? உனக்கு நாரி போய் நான் புருஷன் முகரை பத்தி எல்லாம் பொடியூர் மாடு மாதிரி இன்ஜினியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் கிரில் கேட்டு வைக்க வேண்டியது. என்ன கிரில் கேட்டு வைக்கிறேன் கிரியாதை கேட்டு வைக்கிறேன். சீ எல்லாம் ஒரு மனுஷனா உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டேங்கிறா எந்திரிச்சு உட்கார மாட்டேங்கிறா. இவனை கல்யாணம் பண்ணி நான் பண்ற பாடு கர்ம அந்த கேட்ட ஐயோ கதவை புடிக்கிட்டு வந்துட்டானே. அந்த கேட்ட வச்சிட்டா என் முளப்பே ஓட்டல். மைக் க்ளோஸ். மைக்ல அது தெரியுமா இருக்கு. ஹலோ ஹலோ கேட்ட வச்சு நீ என்ன ஓட்ட போற? ரெண்டு கேட்டு வச்சா தாண்டி ஏண்டா ஒரு பொண்டாட்டிய வச்சு உன்னால உருவங்க குடும்ப நடத்த முடியும். ஏய் சகல என்ன ஆட போற? நோட்டை எதுலடா போடுவ? அங்க இருக்கு ஆனா போற முடியல. ஏ அண்ணா புரியாம பேசிட்டு இருக்க அண்ணே. அண்ணே என்ன பாருனே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆத்தா நீங்களே நல்ல நியாயத்தை கேளுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இந்த வரைக்கும் இந்த முன்னைக்கு ஒரு புள்ள பெக்க முடியல. இதெல்லாம் ஒரு ஆம்பளை என்னை கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துறா. நான் வயில கடந்து சாப்பிட்டு எங்க எனக்கு வயிறு வீங்க பார்த்தா அவனுக்கு தண்ணிக்கு தெரியுது. உனக்கு என்ன நீ நீ நல்ல மனுஷன் தான் ஏதோ குடிச்சு குடிச்சு சாவுடா. எதுக்கு உயிரோட செய்ய முடியாத மட்டும் நீ எதுக்கு உயிரோட கேக்குற? நான் பாத்தியா நோட்டாயே. ஏய் அடிச்சுக்காம. மரியாதையா பேசு. ஏய் அடிச்சுக்காதீடா. நீ உனக்கு நாளத்தை ஓட்ட முடியாது. ஓ ஜவுரியா ஏய் யாரு உனி உனக்கு ஓட்ட முடியாது. நாலு பண்ணு குட்டியை வாங்கி மேட்ச்ல தெரியுவேன். நான் கொஞ்ச நாள்ல வந்து குடுப்பமே. ஏய் மானம் கட்டவனே டேய். ஏய் பொண்டாட்டி தாடா அது உனக்கு. அது எப்படி உன்னை நெஞ்ச பிடிச்சு தள்ளுச்சு? நீனே நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா. பொண்டாட்டி தாடா. நெஞ்ச பிடிச்சு தள்ளு குஞ்ச பிடிச்சு தள்ளு. வீட்லயே தள்ள முடியல இங்க தள்ளிட்டா. பாத்து தூக்குடா பட இடத்துல போடு. அதான் பேசுற யாரு தூக்குனாச்சு தூக்கி குண்டை வைக்கிறேன். போட்ட போது குண்டே இல்ல நீ ஏன் குண்டை பத்தி பேசுற? எனக்கு குண்டை இருக்கு. நான் கொத்தனால வராக்குற குண்டாது என் குழப்ப கொடுக்கும். சரி எதையாவது எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு பாத்துக்க. ஓடி போய் மரியாதையா. எனக்கு சோறு காய்ச்சி. சோறு எடுத்து எனக்கு நீ புருஷனே வேணாம்டா. ஒண்ணே நான் கல்யாணம் பண்றதுக்கு ரோட்ல திரிந்து பத்தியா பண்ணி அத மேய்ச்சி கொடுத்துருவே. ஆமா பண்ணினா பீய திங்கும்ல. நீ ஒரே பீ வரையாத அடுத்து எங்க போய் மிச்சு வந்தா? சரி யாரே நீ பாக்க விடு. நான் மரியாதை கிளம்பி போயிரு. நான் இனிமே அரசாணை உன் கூட இருக்க மாட்டேன். எனக்கு நீ சோறு அம்மா வீட்டுக்கு போறேன். எனக்கு மட்டும் சோறு இல்ல உனக்கு என்ன சொல்லிருக்க? நான் ஜொமேட்டோ ஆர்டர் போட்டுட்டேன். பிரியாணி 300 ரூபாய். பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் சேர்த்து 450 ரூபாய் வருது. காசை கொடுத்துட்டு எங்க வேணா போய் தொலை. காசு கொடு. எதுக்கு இருக்க? நீ பிரியாணி எதுக்குடா இருக்க? இதுல ஆர்டர் பண்ணிருக்க. அது ஓன் தடவை எடுத்து நான் இதுல ஆர்டர் பண்ணிக்கேன். சரி நான் அமேசான்ல என்னடா பிரியோ? எனக்கு ஒரு முடிவு தெரியாம வரப்படாது. அமேசான். அட பைத்தியக்காரங்க அமேசான்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அங்க யாரு சேர்ந்திருக்காரு எவ்வளவு பிறந்தவளா? அதே ஒரு லூஸ். இங்க பாரு நீ இப்படியே பண்ணிக்கிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். என்னைய கொடுமை பண்ற. நான் உலகத்துல ஆளுங்களுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டா போறானே. ஓடி மாட்டா. நீ என்னை பாடியில் பலகாரம் பண்றேன்னு சொல்லி கொடுத்துருவேன்டா. வேண்டாம் போமா என்ன பேசுற? என்னடா? கையை மேல வச்சா யாரு உலகத்துல 5000 கொண்டாடி பியூட்டி பார்லர் இது கொடுத்தாங்க. அடடே புருஷன்டா. என்ன புருஷன்டா கொடுக்க சொல்ற? இந்த புருஷன் அத கூட பண்ணமா நீ எல்லாம் என்ன இருக்குடா இருக்க? அவள் புருஷன் என்ன போறவர கிளவிட்ட வாங்கி குடிக்க வேண்டியதா? மேக்கப் உனக்கு நீண்டினா யான் கப்பு தருவாங்க. பண்ணு. அப்புறம் என்ன இதுக்கு கல்யாணம் பண்ண? உன்னோட என்னால வாழ முடியாதுடா. நீ எனக்கு தேவை இல்லடா. என்னதான் இருந்தால் புருஷன் நிலைமை தெரிஞ்சு வாங்க.